பூமாதேவி ஒரு பசுமாட்டின் வடிவத்தை எடுத்துக்கொண்டாள். அசுரர்கள் நமக்கு படுத்தும் பாடு தாங்கவில்லை. அதனால் விஷ்ணுலோகத்துக்கு போய் பெருமானிடத்தில் அழுத கண்களோடைய வேண்டுகிறாள். தேவர்களெல்லாம் வந்தனர், பிரம்மாவும் வந்தார். எப்படியாவது நீதான் பிறந்த அசுரர்களையும், அசுரர்கள் வடிவத்தில் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய தீய நடவடிக்கையோடு இருக்கிற மனிதர்களையும். இந்த அவதாரத்துக்கு பெருமை. இப்போ ராமாவதாரத்தில் ராமன் அடித்தார்னா ராட்சசர்களை, வடிவத்தாலே உருவத்தாலே ராட்சசர்கள். யாரும் மனுஷர்கள் ராட்சச பண்போடெல்லாம் அப்போ இருக்கலை. ஆனால் அடுத்த யுகம் துவாபர யுகம் வந்த உடனே அசுரர்கள் வடிவத்தில் இருந்தது கம்சன், அருஷ்டாசுரன், பிரலம்பாசுரன், திருநாவர்த்தாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், கேசி, இவெல்லாம் அசுர வடிவத்தில் இருந்தா. ஆனால் துரியோதனனாகட்டும், துச்சாசனாகட்டும், கர்ணனாகட்டும் அசுரர் வடிவம் இல்லை, மனித உருவம். ஆனால் நான் மனித உருவத்திலேயே அசுரர்களுடைய தீய பண்புகளோடு இருந்திருக்கா. இதுவே எப்படி மாறிடுச்சு பாருங்க. அப்போ அசுரர்களாகவே ராட்சசர்களாகவே உருவத்தோடு இருந்தா. இப்போ நம்ம நரசிம்மாவதாரம் பார்க்குறச்சே கூட அசுர உருவத்தோடு தான் ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு எல்லாருமே. இது கிருத்தயுகம். அடுத்த திரேதாயுகம் வந்த உடனே ராட்சச உருவத்தோடு தான் இருந்திருக்கா. ஆனால் துவாபர யுகம் வரச்சேவே எப்படி மாறுறது பாருங்க. உருவம் மனித உருவத்தில் இருக்கா, ஆனால் பண்பு அசுர ராட்சசர்களுடைய பண்போடு இருந்திருக்கா. இப்போ கலியுகம் வந்த உடனே யாரை பார்த்தாலுமே அசுராலாட்டம் ராட்சசாலாட்டம் இருக்கவே இருக்காது. எல்லாரும் சாதாரணமாக இருப்போம், மனுஷாலாட்டமே இருப்போம், தலையெல்லாம் நன்னா வாரின்றிருப்போம், சீவின்றிருப்போம், நன்னா வேஷ்டியெல்லாம் உடிச்சுட்டு இருப்போம். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு தேவலேன்னு இருக்கும். அதுதான் இப்போ பார்த்தா நமக்கு தோன்றுறது. அதனால் கண்டே பிடிக்க முடியாது பாருங்க. பக்கத்திலே இங்கே யாரும் உட்காண்டிருக்கல. இப்போ நான் பொதுவாக சொல்கிறேன், யாரான அப்படி பக்கத்திலேயே உட்காண்டிருந்தா கூட பார்த்தா கோரைப்பல் இருக்காது, பெரிய கொம்பெல்லாம் முளைச்சிருக்காது, ஹாஹான்னு அட்டகாசமாக சிரிக்கலாம் மாட்டா. ஆனால் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், கும்பகர்ணன், ராவணன். இது கலியுகத்துக்கு இருக்கிற ஆபத்து.